ஹே ஹாய் வணக்கம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து 7வது டெஸ்ட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் 7வது டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இதுதான் சிலபஸ். நீங்கள் வந்து ஒரு முறை படித்து பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் மற்றும் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், இதெல்லாம் வந்து இன்னைக்கான சிலபஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். பொருந்தாத இணையை சுட்டுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இட் இஸ் ஆப்ஷன் பி, நொச்சிப்பூ பச்சை. இதுதான் பொருந்தாத இணை. அடுத்தது, கரி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. கரி என்பதன் தவறான பொருள். ரெண்டாவது கேள்விக்கு ஆப்ஷன் டி, இறைச்சி. கரி அப்படின்னா இறைச்சிங்கிறது தவறான பொருள். சரி, அதுபோல் அடுத்தது, பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கணும். இதில் வந்து மூன்றாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அலைகடல். செந்தாமரை, கடுங்கதிர், இன்சொல் என்ன பொருந்தது அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்குன்றிருக்கேன், கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ ஆப்ஷன் டி, அலைகடல். மூன்றாவது கேள்விக்கு அலைகடல். அதுபோல் அடுத்தது, சால, உரு, தவ, நனி, கூர், களி என்ற 6 சொற்களும் ஒரே பொருளை தரும், அவற்றை கண்டறிக. சால, உரு, தவ, நனி, கூர், களி. ஸோ அப்போ 6 சொற்களும் ஒரே பொருள் தரும், அது என்ன? அதான் கேள்வி. நாலாவது கேள்விக்கு ஆப்ஷன் சி, மிகுதி. அதுபோல் அடுத்தது, தவறான இணையை தேர்ந்தெடுக்கிறதுல 5வது கேள்விக்கு ஆப்ஷன் பி அப்படின்னு என்ன சொல்கிறோம், 1,4. இப்போ 1 என்னது? நான் பிச்சமூர்த்தி அவர்கள் அன்னம் விடுத்தூது. அதுபோல் 4வது கேள்வி, மீ ராஜேந்திரன், நவ இந்தியா மற்றும் ஹனுமன். இது வந்து தவறான இணை. அதை சரியாக பார்த்துக்கிறீங்கன்றிருக்கேன். தவறான இணை. மீதி எல்லாம் சரியானது. ஆசிரியர் மற்றும் அவர்கள் பணியாற்றிய இதழ்களில். இதற்கு அடுத்த கேள்வி, மலை என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்க. 6வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, பொறுப்பு, வெறுப்பு, அசலம். போல அடுத்தது, பொருந்தாத இணையை காண்க. 7வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, 2வது மட்டும்தான் பொருந்தல. பிடி அப்படின்னா ஆண் யானை, இது வந்து பொருந்தாது. அதுபோல் அடுத்தது, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். எழுனி, கிளி, படாம், திரைச்சீலை எனும் சொற்கள் எதனை குறிக்கும்? 8வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, ஓவியம் வரைய பயன்படும் துணி. எழுனி, கிளி, படாம், திரைச்சீலை என்னும் சொற்கள் ஓவியம் வரைய பயன்படும் துணியை குறிக்கும். அடுத்து 9வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிதல். மாணிக்கம், முத்து, பவளம், கிளிஞ்சல். அப்படியே அதே தான் ஆப்ஷன். அதில் எது பொருந்தலை அப்படின்னா ஆப்ஷன் டி, கிளிஞ்சல். அதுபோல் அடுத்தது, அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறிக. அவிந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, இதுபோல கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறிக. 10வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, மலர்ந்தன. அதுபோல் அடுத்தது 11வது கேள்விக்கு பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. பொருந்தாதது கண்டுபிடிக்கணும். 11வது கேள்விக்கு ஆப்ஷன் டி, மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள். இது வந்து பொருந்தாதது. அதுபோல சூசையப்பர் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர், திருமந்திரம் சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை, சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். சரி, அடுத்து 12வது கேள்வி, கப்பல் செலுத்துபவரை இப்பெயர்களாலும் அழைப்பர். 12வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, மீகாமன் மற்றும் நீகான். அதுபோல் அடுத்து 13, பொருந்தாத இணையை கண்டறி. 13வது கேள்வியில் வந்து ஆப்ஷன் சி, என்கு, புலி. இது வந்து பொருந்தாத இணை. அடுத்து 14, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கடி இல்லையா? அதற்கான பதில் வந்து 14வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, காவல் மற்றும் விரைவாக. அடுத்தது, பின் வருவனவற்றுள் எவை இணை இல்லை? 15வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, முதல் பரணி, தக்கையாக பரணி. இது வந்து இணை இல்லை. அதுபோல அடுத்தது, தில்லம், அழுவம், பதுக்கை, கணயம், அடவி என்னும் சொற்கள் எதனை குறிக்கும்? 16வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, காடு. அடுத்து 17, பொருந்தாத பெயரை சுட்டுக. 17வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி, சூளாமணி. 17வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, சூளாமணி. 18, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சூம்பல், சிவியல், சொண்டு, அழியல். 18வது கேள்விக்கு ஆப்ஷன் டி, கெட்டுப்போன காய்கனி. அதுபோல அடுத்தது, உருவக தொடருக்கு பொருந்தாத சொல்லை தேர்க. 19வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, முகமன். உருவக தொடருக்கு பொருந்தாத சொல்லை தேர்க. 19வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, முகமன். 20, ஒரு பொருள் பல சொற்கள் அறிதல். மலை, குகை. 20வது கேள்விக்கு ஆன்சர் பி, பிளம் அப்புறம் முளை, சிறப்புலகரம். அதுபோல பொருந்தாத சொல்லை கண்டறிக. சோழர்களால் கட்டப்படாதது. 21வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில். அதுபோல அடுத்தது 22வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். 22வது கேள்விக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். 22வது கேள்விக்கு
கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? அதான் கேள்வி. 22வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் டி குலை வகை. குலை வகை. அதுபோல தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது. தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது. 23வது கேள்விக்கு ஆப்ஷன் டி சிவியல். சிவியல். அதுபோல 24 பொருந்தாத சொல்லை கண்டறிதல். மு மேத்தா. மு மேத்தா. 24வது கேள்விக்கு ஆப்ஷன் பி மூன்றும் ஆறும். மூன்றும் ஆறும். சரி, அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிதல். கவிஞர் அப்துல் ரஹ்மான். கவிஞர் அப்துல் ரஹ்மான். 25வது கேள்விக்கு ஆப்ஷன் பி கரித்துண்டு. கரித்துண்டு. 25க்கு ஆப்ஷன் பி கரித்துண்டு. 24க்கும் ஆப்ஷன் பி. ஓகே. 26 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? 26வது கேள்விக்கு ஆப்ஷன் பி மலை. அதுபோல அடுத்தது தென் திராவிட மொழி குடும்பத்திற்கு பொருந்தாதது கண்டறிக. 27வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தெலுங்கு. தென் திராவிட மொழி குடும்பத்திற்கு பொருந்தாதது கண்டறிக. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம். ஓகே. 27வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 28 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? 28வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ இரக்கம். 27க்கு ஆப்ஷன் சி. சரி. 29வது கேள்விக்கு செய்யுளிசை அளபடைக்கு பொருந்தாத சொல்லை தேர்க. செய்யுளிசை அளபடைக்கு பொருந்தாத சொல்லை தேர்க. 29வது கேள்விக்கு ஆப்ஷன் டி இன்புருவும். இன்புருவும். செய்யுளிசை அளபடைக்கு பொருந்தாத சொல்லை தேர்க. 29வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. சரி, அடுத்து 30வது கேள்வி ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? 30வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் ஏ தன்மை. தன்மை. ஆப்ஷன் ஏ. அடுத்து 31 மங்கள வழக்கு சொல் அல்லாதது தேர்க. மங்கள வழக்கு சொல் அல்லாதது தேர்க. 31வது கேள்விக்கு ஆப்ஷன் டி சோநாடு. சோநாடு. அதுபோல ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மாதங்கம், வாரணம், களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் தேர்க. 32வது கேள்விக்கு ஆப்ஷன் சி யானை. யானை. அடுத்து 33 பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல். பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல். 33வது கேள்விக்கு ஆப்ஷன் டி மலை. 33 ஆப்ஷன் டி மலை. 34 காற்றினை குறிக்காத சொல்லினை தேர்க. காற்றினை குறிக்காத சொல்லினை தேர்க. 34க்கு ஆப்ஷன் டி பொறுப்பு. போல 35 நான்கறிவு உயிரினம். நான்கறிவு உயிரினம். 35க்கு ஆப்ஷன் ஏ நண்டு மற்றும் தும்பி. அதுபோல அடுத்த 36 அகர வரிசை வாய்ப்பாடு குறித்த சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்யவும். கொடுக்கப்பட்ட அனைத்து சொற்களின் முதல் எழுத்து ஒன்றாகவே இருந்தால் அப்போது இரண்டாவது எழுத்தை பார்க்க வேண்டும். இரண்டாவது எழுத்தை பார்க்கும்போது முதலில் வர்க்கத்தை தான் பார்க்க வேண்டும். முதலில் வர்க்கத்தை தான் பார்க்க வேண்டும். பின் அதன் புள்ளி வைத்த மெய் பார்க்க வேண்டும். சரி, 36வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ அப்படின்னா என்னது? ஒன்று மட்டும். என்ன கேட்டிருக்கோம்? அகரவரிசைப்படி குறித்து சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்போ எது சரி? ஒன்று மட்டும்தான் சரி. அதுபோல அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறி. இப்போ முத்தமிழ், மூவிடம், முப்பகை, முன்னீர். இப்போ இதற்கு வந்து பொருந்தாதை கண்டுபிடிக்கணும். 37க்கு ஆப்ஷன் சி 3 மற்றும் 4. இங்கே என்ன கேள்விங்கிறது எப்போதும் தெளிவாக படிச்சுக்கோங்க. பொருந்தாத சொல்லை கண்டறியணும். இப்போ 3 மற்றும் 4 முப்பகை காமம், வெகுளி, அச்சம். அதுபோல முன்னீர் ஆற்று நீர், கிணற்று நீர், மழை நீர். இது வந்து பொருந்தாதது. சரி, அதுபோல 37க்கு ஆப்ஷன் சி சொல்லிட்டோம். சரி, அதுபோல 38 பொறுத்துக. 38வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 3, 2, 4, 1. 38வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 3, 2, 4, 1. இப்போ நாற்கவி அப்படின்னா மதுரகவி. அதுபோல நாற்கரணம் அப்படின்னா மனம். நான் மணி அப்படின்னா மரகதம். நான் மறை அப்படின்னா அதர்வனம். ஸோ 3, 2, 4, 1 ஆப்ஷன் சி. 38க்கு ஆப்ஷன் சி. 39வது கேள்வியும் பொறுத்துக. 39வது கேள்விக்கு ஆப்ஷன் டி விச் இஸ் 4, 2, 1, 3. 39க்கு வந்து ஆப்ஷன் டி 4, 2, 1, 3. 4, 2, 1, 3. ஸோ அப்போ அதில் ஊர்தி அப்படின்னு என்ன சொல்கிறோம்? தேர், மா நெடில் கமா பண்ணி சிவிகை. அதுபோல் ஊரு அப்படின்னா இடையூறு மற்றும் கொலை. அதுபோல் எல்லல் அப்படின்னா பகலவன் மற்றும் அளவை. அதுபோல் எல்லை அப்படின்னா டிக்கு வந்து நகை மற்றும் இகழ்ச்சி. நகை மற்றும் இகழ்ச்சி. 39வது கேள்விக்கு 4, 2, 1, 3. சரி, அதுபோல் அடுத்தது 40வது கேள்வி பொறுத்துக. 40வது கேள்விக்கு வந்து 40வது கேள்வியும் அதே போல் பொருத்தணும் இல்லையா? ஆப்ஷன் டி 3, 2, 4, 1. அப்போ சரியா கவனிச்சிடலாம். 3, 2, 4, 1. 40வது கேள்விக்கு ஆப்ஷன் டி 3, 2, 4, 1. அப்போ என்ன சொல்கிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து அழகு அப்படின்னா கவின் வனப்பு. அதுபோல் நகை அப்படின்னா சிரிப்பு அணிகலன். அதுபோல் அணி அப்படின்னா அணிதல் வரிசை.
திங்கள் அப்படின்னா மாதம், கிழமை. சரி, அப்போ 40வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. 40வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. 41 பொறுத்துக. 41ல ஆப்ஷன் ஏ 43512 43512. இப்போ 41 ஃபர்ஸ்ட் என்னது? பெயரச்ச தொடர். அப்போ எழுதிய பாடல். ஒரு வினையச்ச தொடர், பாடி முடித்தான். வினை முற்று தொடர், வென்றான் சோழன். எழுவாய் தொடர், எழுவாய் தொடருக்கு கார்குழலி படித்தாள். விழித்தொடர், விழித்தொடருக்கு புலவரே வருக, புலவரே வருக. 41வது கேள்விக்கு 43512 ஆப்ஷன் ஏ. 41க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 42 பொறுத்துக. 42வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 3142. ஆப்ஷன் சி 3142. இந்த 42வது கேள்வியில் ஃபர்ஸ்ட் மூன்றாம் வேற்றுமை. 42வது கேள்வி இல்லை, ஃபர்ஸ்ட் மூன்றாம் வேற்றுமை. மண்ணால் குதிரை செய்தான். நான்காம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை அப்படின்னு என்ன சொல்றோம்? ராமனுக்கு தம்பி லக்குவனன், லக்குவான். அதுபோல 5ஆம் வேற்றுமை அப்படின்னா ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். 6ஆம் வேற்றுமை பாரியினது தேர், பாரியினது தேர். சரி, அப்போ 42வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 43. 43வது கேள்விக்கு அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க. 43வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், அதுபோல வைரம். அப்புறம் வைரம். ஆப்ஷன் பி. 43க்கு ஆப்ஷன் பி. 44 முருகு என்னும் சொல்லோடு பொருந்தாததை கண்டறிக. 44க்கு சி. மலை, மலை. அதுபோல அகர வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. 45வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. கிழக்கு, கீற்று, குருவி, கோலம், கௌதாரி. அதுபோல அடுத்தது 46வது கேள்வி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல். 46வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. மட்டை. 46வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. மட்டை. சரியான அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சரியான அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. 47வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. 1,3. அப்போ 1 அதுக்கப்புறம் 3. ஸோ அது நம்ம அகர வரிசைப்படி பொறுத்துறது. 1,3 ஆப்ஷன் பி. இது 47 ஆப்ஷன் பி. அடுத்து 48 பொருந்தாத சொல்லை தேர்க. முற்றிய லுகரம். 48க்கு ஆப்ஷன் சி. 6, 6. அதற்கு அடுத்ததுல அகர வரிசையில் அமைந்துள்ள சொற்களை கண்டறி. 49வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. அங்கை, அஞ்சு, அந்தி, அல்லல், அல்லல். அகர வரிசைப்படி அமைந்துள்ள சொற்கள். 49க்கு ஏ. 50 பொருந்தாத சொல்லை கண்டறி. பிஞ்சு வகைகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக. 50வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. கொப்பு. 50வது கேள்வி 50க்கு ஆப்ஷன் டி. கொப்பு. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. 51. 51க்கு சி. ஔடதம், கௌரியம், சவுனாம்பரம், தௌலம். ஔடதம், கௌரியம், சவுனாம்பரம், தௌலம். 51வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 52 பொருந்தாத சொல்லை கண்டறிக. 52க்கு ஏ. ஊசல். 53 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். கம்பளம், குன்று, காக்கை, செங்கடல், தேங்காய். 53வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. கம்பளம், காக்கை, குன்று, செங்கடல், தேங்காய். அகர வரிசைப்படி சொற்களை எழுதுறோம். 54 பொருந்தாத சொல்லை கண்டறி. 54வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. நெஞ்சு. அதுபோல 55 பின்வரும் இசை கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக. கேள்வி கொடுத்துருக்கோம். படகம், தவள், கணப்பறை, பேரி, யாழ், உருமி, உடுக்கை, தவண்டை, பிடில், நாக்கரம், மகுடி. 55வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. உடுக்கை, உருமி, கணப்பறை, தவண்டை, தவிழ், நாகசுரம், படகம், பிடில், பேரியாழ், மகுடி. ஸோ 55வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. அடுத்து 56. 56வது கேள்விக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. 56வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. விரிமலர். 56வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. விரிமலர். அதுபோல 57 அகர வரிசைப்படி எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. அகர வரிசைப்படி எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. 57வது கேள்விக்கு அதாவது கேள்வி என்ன? பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி, பழங்கள், பையன். ஸோ 57வது கேள்விக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. இப்போ எப்படி எழுதணும்? பழங்கள், பாரதம், பீலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து, பையன். அப்படி நேராக இருக்கு எல்லாமே. அப்படியே அகர வரிசைப்படி எழுதிட்டு வந்துடலாம். அதுபோல அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிக. 58. 58க்கு ஆப்ஷன் சி. கேட்டல். பொருந்தாத சொல்லை கண்டறிக. 58வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. கேட்டல். அதுபோல அடுத்து 59 அகர வரிசைப்படுத்துக. ஒழுக்கம், உயிர், ஆடு, எளிமை, அன்பு, இரக்கம், ஓசை, 5, ஈதல், ஊக்கம், ஏது, அவ்வை. அகர வரிசை ஒரு சுலபமான கேள்விதான். 59வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, 5, ஒழுக்கம், ஓசை, அவ்வை. சரி, அடுத்து 60வது கேள்வி.
பவ்வம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. 60வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் டி ஊழி. பவ்வம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க 60வது கேள்விக்கு இட் இஸ் ஆப்ஷன் டி ஊழி. அதுபோல் 61 அகரவரிசைப்படுத்திய சரியான விடையை தேர்வு செய்க. 61வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ அப்படின்னா என்ன சொல்றோம்? 2 மற்றும் 4. அழகு, அறிவு, அன்பு, அன்று, அன்னை. அதுபோல 4 என்னது? காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம். ஸோ அப்போ 61வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ 2 மற்றும் 4. அடுத்து 62 நிலவகை அல்லாத சொல்லை கண்டறிக. நிலவகை அல்லாத சொல் 62வது கேள்விக்கு ஆப்ஷன் பி பரிசு. பரிசு. சரி. அதுபோல 63 அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. 63வது கேள்விக்கு ஆப்ஷன் பி சுடு, சூடு, செடி, சேரன், சோழன். ஆப்ஷன் பி 63. அடுத்து 64 பொருந்தாத சொல்லை கண்டறிதல். பொருந்தாத சொல்லை கண்டறிதல். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். 64வது கேள்விக்கு ஆப்ஷன் டி முல்லை மற்றும் பாலை நிலங்கள். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். 65வது கேள்விக்கு ஆப்ஷன் சி ஆலா, மாளாத, மீளா, வாழல். சரி. அதுபோல் 66 பொருந்தாத சொல்லை கண்டறிக. 66வது கேள்விக்கு ஆப்ஷன் சி இலங்கை. 66 அதுக்கு வந்து ஆப்ஷன் சி இலங்கை. அடுத்து 67 அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். 67வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ மனத்துயர், மீ, மிசை, முன்னீர், மேடு, பள்ளம், மொழிபெயர்ப்பு. 68 அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். 68 அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல்ல 68வது கேள்விக்கு ஆப்ஷன் டி வாழ்க்கை, வீடு பேறு, வெகுளாமை, வேப்பிலை, வையம். வாழ்க்கை, வீடு பேறு, வெகுளாமை, வேப்பிலை, அப்புறம் வையம். அடுத்து 69வது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல்லை கண்டறிக. 69வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ செங்காந்தல் அப்படின்னு என்ன சொல்றோம்? உம்மை தொகை. செங்காந்தல், உம்மை தொகை. இது வந்து பொருந்தாதது. 69க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 70 பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல்லை கண்டறிக. 70வது கேள்விக்கு ஆப்ஷன் டி தெலுங்கு அப்படின்னு என்ன சொல்றோம்? மூறு. மூறு. அதுபோல 71 அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். 71வது கேள்விக்கு ஆப்ஷன் பி கவை, குருத்து, கொழுந்தாடை, கைம்பெண். அதுபோல பொருந்தாத சொல்லை கண்டறிக. 72க்கு வந்து ஆப்ஷன் பி சிவகாசி, முத்து நகரம். சிவகாசி, முத்து நகரம். மற்றதெல்லாம் வந்து பொருந்தது. சரி. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. 73வது கேள்வி அதாவது விருந்தினர் ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல் நன்று. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்யணும். 73வது கேள்விக்கு ஆப்ஷன் பி இதெல்லாம் கமா இல்லையா? அது அப்படியே வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். அவரை, உரைத்தல், ஒருவர், நன்று, வந்தால், வியந்து, விருந்தினர். ஸோ அப்படியே இது வந்து அகரவரிசைப்படி நம்ம சொற்களை வந்து எழுதிடுறோம். 73க்கு ஆப்ஷன் பி. 74 பொருந்தாத சொல்லை கண்டறிக. குழல்கள் செய்ய இயலாத மரங்கள். குழல்கள் செய்ய இயலாத மரங்கள். 74வது கேள்விக்கு ஆப்ஷன் டி அகில். அகில். அதுபோல 75 பொருந்தாத சொல்லை கண்டறிக. 75வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம் பிறந்த நாள், ஆசிரியர் நாள். சரி. விவேகானந்தர், காமராஜர் அவர்கள் பிறந்த நாள், ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த நாள். எல்லாம் டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஞாபகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த டேட்ஸ் எல்லாம். சரி. 75 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு 75வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ. சரி. இதுக்கான ஆன்சர் கீஸ் முடிஞ்சது. அண்ட் இப்போ வந்து நம்ம டெஸ்ட் 7 வரைக்கும் முடிச்சிருக்கோம். 7வது டெஸ்ட் வரைக்கும் முடிச்சிருக்கோம். முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி எல்லாத்தையும் படித்து பாருங்கள். ஒரு கேள்வித்தாளை நீங்கள் படிக்கும்போது அதில் உள்ள பாசிட்டிவான விஷயத்த வந்து சொல்லுங்கள். நீங்கள் வந்து அது மேபி அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அதை கமெண்ட் பண்ணாமல் விட வேண்டாம். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா, இதில் என்ன நல்ல விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரியப்படுத்தலாம். கேள்வியில் ஏதாவது பிழை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சரியான பதிலை வந்து நம்ம செக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுறோம். ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் இந்த டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் வந்து கொஸ்டின்ஸை ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா பார்க்கலாம். ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில். ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து 70 கேள்விகள் 100 நாள் அப்படின்னு டார்கெட் பண்ணி 7000 கேள்விகள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதை ஈவன் நீங்கள் புத்தகமாக கூட வாங்கிக்கலாம். ₹799. நம்ம இன்ஸ்டியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் 7358910548. அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு தான் வாட்ஸ்அப் நம்பர். இதற்கு வந்து ரெசிப்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா வாங்கிக்கலாம். அதே போல் வந்து யூனிட் 6க்கான ஒரு கொஸ்டின் பேங்க் 3635 கேள்விகள் பண்ணியிருக்கோம். இந்த 3635 கேள்விகள் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவுமே வந்து ₹599 சேம் நம்பர். இதே நம்பருக்கு நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரெசிப்ட் ஆர் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த யூனிட் 6க்கான புத்தகத்தையும் கொரியர் பண்ணிடுவாங்க. இதுவுமே ஒரு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான். அண்ட் இது இல்லாமல் நம்ம வந்து இப்போ நம்ம இந்த கொஸ்டின் ரிலேட்டடாக வந்து இது வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டாக தானே கொண்டு போகிறோம். அதனால் நீங்கள் வந்து இதை எவ்வளோ தூரம் வந்து
நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியுமோ அதை கொண்டு போய் சேர்த்துங்க. இன்னுமே நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகாமல் இருக்கு. அண்ட் அதே போல் சப்போஸ் யாராவது வந்து ஃபர்ஸ்ட்லேயே பார்க்காம டெஸ்ட்டுக்கு ஒரு 10 days 5 days முன்னாடி வந்து ரிக்ரஸாக ரிவிஷன் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாலுமே கூட ஓஎம்ஆர் ஷீட் வச்சுக்கிட்டு அதை வந்து எழுதி பாருங்க. சும்மா வந்து பிளைண்டாக வந்து அப்படியே படிக்க படிக்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஓகே, அட்லீஸ்ட் கொஸ்டினையாச்சும் கண்ணில் பார்ப்பீங்க. பட் ஓஎம்ஆர் ஷீட்டில் வச்சு நீங்கள் வந்து அதை எழுதி அதை வந்து ஆன்சர்ஸை டிக் பண்ணி எவ்வளோ மார்க்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓஎம்ஆர் ஷீட்டோட ப்ராக்டிஸ் வந்து மிகவும் அவசியம், கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் அதே போல் வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து எவ்வளோ பேர் எழுதியிருக்கீங்க, உண்மையிலேயே எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு போய் சேரணுமோ அவங்கள்ட்ட போய் சேருது, அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இஃப் இன் கேஸ் யாராவது வந்து அந்த டெஸ்ட்டை எழுதி ப்ராப்பராக ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதி ஆன்சர் கீ பார்த்து கரெக்ஷன் பண்ணி சரியாக அந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்ட்டுனா உங்களோட மார்க் என்ன, உங்களோட ஸ்கோர் என்னங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி வைங்க. அண்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. டாடா.